ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் கூடி வந்து வார்த்தைகளை தியானிக்கும்படியும் ஒரு புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிருபையினால் நிரப்புவீராக. இந்த ஜெப வேளையிலே நீர் பிரசன்னராய் இருப்பீராக. என்னோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 491 பாடலை பாடுவோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். கீதங்களும் கீர்த்தனைகளும் 491 பாடலை பாடுவோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். துய்யனி சோரி பாவியனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீன். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டுக்குட்டி வந்தேன். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழிந்தால் வருவேன் என்று நெல்லை தெள்ளும் முதிரம் கரையாவும் தீர்த்திடும், தேவாட்டுக்குட்டி வந்தேன். நெல்லை தெள்ளும் முதிரம் கரையாவும் தீர்த்திடும், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் பயம் எத்தனை எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும், தேவாட்டுக்குட்டி வந்தேன். இவை திண்ணம் அகற்றி எளியனை ரட்சியும், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்தென்னை அரவணையும், மனம் தேற்றி கொண்டே வாக்கு தத்தங்களால், தேவாட்டுக்குட்டி வந்தேன். மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயா தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். மற்றவும் அன்பினாலே தடை ஏதும் மாறியகன்றதுவே, இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும், தேவாட்டுக்குட்டி வந்தேன். இனி திட்டமே உந்தன் உடமையான் என்றென்றும், தேவாட்டுக்குட்டி வந்தேன்.
ஐயையா ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, சங்கீதம் 51 முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது பீடத்தின் மேல் கால்களை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாக விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியானவரை கன்னிமரியாளுக்கு வைத்து பிறந்தார். புதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறு அறிவுடன் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாலாக விளைவித்தார். 3ஆம் நாள் மறைத்தோடு எழுதினார். தயவுசெய்து அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கொடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாது நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தொடர்ச்சியை தியானிக்கிற சிறிய ஜெபங்களிலே யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்ராகமம் 33:13. மோசேயினுடைய ஒரு ஜெபத்தை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். மோசே செய்த கருத்தான ஜெபங்கள் உண்டு. அதில் இங்கேயும் ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு ஏதுவாக இருக்கும். வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்திருளும் என்று வேண்டிக் கொள்கிறான். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் எப்படி செய்தார் என்றும் இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்பது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது இது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நீயும் உன்னுடைய ஜனங்களும்
பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நீங்கள் புறப்படுங்கள் என்று முதல் வசனத்துல சொல்லுகிறார். இரண்டாவது வசனத்துல சொல்லுகிறார், அங்கு இருக்கிற கானான் தேசத்துடைய ஜனங்கள் குடிகளை நீங்கள் துரத்தி விட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் என்ன சொல்கிறார், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அடுத்த காரியத்தில் இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் எப்பொழுது உங்களுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கழற்றி வைத்து என்ன அண்டைக்கு நீங்கள் வருகிறீர்களோ அப்பொழுது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று உங்களை நான் சொன்னேனே, அப்படி உங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று அந்த கர்த்தருடைய காரியம் இருந்தது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் கூடி அந்த மலையின் அருகிலே சென்று ஆபரணங்களை எல்லாம் அங்கே வைக்கிறார்கள், துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், கர்த்தர் இவர்களை குறித்து நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். கர்த்தரிடத்துல எரிச்சலையும் கோபத்தையும் பெற்றுக்கொள்வது அது நல்லதில்லை. அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் இந்த காரியத்தை மாற்றுவதற்காக துக்கித்து கொண்டு தங்கள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கழுத்தி வைத்து விட்டு அங்கு இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்திலே கூடாரங்களுக்கு மத்தியில் ஒரு கூடாரத்தை மோசே பெயர்த்து கொண்டு எல்லா கூடாரங்களுக்கும் தாண்டி வெளியே வைத்து 7ஆம் வசனத்திலே அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஆசரிப்பு கூடாரம் இங்குதான் மோசே மூலமாய் இங்கு தோன்றப்படுகிறது. ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தை வைத்துவிட்டு இன்னும் என்ன நடக்கிறது என்பதாக கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். இந்த ஒரு கூடாரம் கர்த்தருக்கு என்று சொல்லி செய்யப்பட்டது. இதில் கர்த்தரை தேடி வருகிறவர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் வர வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் எங்கு இருக்கும் என்றால் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும், ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக அது இருக்கும். அவர் பரிசுத்த தேவன், மகா பரிசுத்த தேவன். அவர் ஜனங்களுடைய தீட்டிற்குள் அல்ல, அவர் தனியாய் உன்னதமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி அதை தனியாக பெயர்த்து கொண்டு வைக்கிறார். இந்த நேரத்தில் அவர் கர்த்தர் மோசே சொல்கிறார், கூடாரத்திற்குள் மோசே போகிற பொழுது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் வாசலிலே நிற்கிறார்கள். அங்கே மலையின் மீது அங்கே அவர் போகிறார். அந்த கூடாரத்தின் வாசலுக்கு அருகிலே அவர் போகிற பொழுது ஜனங்கள் எல்லாம் தங்கள் தங்கள் கூடாரத்திற்கு வாசலிலே நிற்கிறார்கள். மோசே எப்பொழுது கூடாரத்தின் வாசலுக்குள் போகிறாரோ அப்பொழுது தேவ மகிமை மேகஸ்தமம் அப்படியே அந்த கூடாரத்தை மறைக்கும். அது கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே அங்கு இறங்கும். அப்பொழுது தேவன் மோசையோடு பேசுவார். இந்த தருணத்தில் ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற தங்களை தாழ்த்தி விழுந்து கர்த்தரை வணங்கி கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்புதான் மோசே வந்து கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னார், என்ன வெளிப்படுத்தினார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்வதும் வழி நடத்துவதும் அங்கு இது ஒரு வழக்கமாக எனக்கு கொள்ளப்பட்டது. அங்கே பாருங்கள், இப்படி நடக்கிற பொழுது அதே போல மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்பொழுது மேகஸ்தம்பம் இறங்குகிறது, கூடார வாசலில் நிற்கிறது. கர்த்தர் மோசையோட பேசுகிறார். மேகஸ்தம்பம் அப்படியே கூடார வாசலில் நிற்க ஜனங்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். 11ஆம் வசனத்தை நாம் அங்கே வாசிப்போம். பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பின்பதாக அவர் வெளியே வருகிறார். வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்று. இந்த அனுபவம் நமக்கு உண்டா? முகமுகமாய் பேசின அனுபவம். கர்த்தரை எந்த அளவுக்கு நாம் வாஞ்சிக்கிறோம். மோசையை பாருங்கள், அப்படி ஒரு பரிசுத்தம். கர்த்தருடைய பார்க்கிற அளவிற்கு, அவரோட பேசுகிற அளவுக்கு பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த குறைச்சல் இருக்கிறதுனால்தான் நம்ம இயேசுவோடு பேச முடியவில்லை. பாருங்கள், அவரை பாருங்கள், முகமுகமாய் பேசுகிற ஒரு சிநேகிதனிடத்துல பேசுவது போல, ஒரு நண்பனிடத்துல எப்படி அழகாய் நாம் பேசுவோம், அதே போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி திரும்பி பாளையத்திற்கு அவர் வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் அதே இடங்களில் அப்படியே தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி செய்கிற ஒரு ஜெபம் தான் இது. தேவரே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி சொன்னீர். ஆனாலும் யாரோடு கூட நான் போக வேண்டும் என்று, யாரோடு கூட அனுப்புகிறீர் என்று நீ சொல்லவில்லை. ஆனாலும் சொல்லியிருக்கிறேன், பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறேன், என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று நீ சொல்லி இருக்கிறீர் என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டி விட்டுதான் இந்த ஜெபத்தை சொல்லுகிறார். ஒருவேளை உடைய கண்களில கிருபை கிடைத்தால் நீ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், உம்முடைய வழிகளை எனக்கு அறிவிக்க வேண்டும். எதற்காக? 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நான் உம்மை அறிவதற்கு. முதல் காரியம், உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும். எதற்கு? ஒன்று, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும்.
ஒருவேளை உம்முடைய கண்களை கருவி கிடைக்குமானால் இந்த காரியங்களை எனக்கு செய்யும். என்ன செய்ய முடியும்? வழிகளை எனக்கு போதியும். எந்த வழிகளை போதிக்க வேண்டும்? உம்மை நான் அறிந்து கொள்ளுகிற வழியை எனக்கு போதியும். உம்முடைய கண்களிலே கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற வழியை எனக்கு போதியும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு கூடவே சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மது ஜனங்கள் என்பதை நினைத்தருளும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளும். நீர் என்னோடு கூட நீர் பேசினால்தான், அந்த வழியை நீர் எனக்கு காண்பித்தால்தான் நான் என் ஜனங்களுக்கு காண்பிக்க முடியும். உம்முடைய ஜனங்களுக்கு நான் காண்பிக்க முடியும். உம்மை குறித்து நான் அறிந்து கொண்டால்தான் என்னுடைய ஜனங்கள், தம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் வழிகாட்ட முடியும். ஆகவே நீர் உம்மை அறிகிறதற்கு எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வழிகளை எனக்கு காண்பியும். இதற்காக 2 காரியங்கள். ஒன்று உம்மை அறிவதற்கு, இன்னொன்று கண்களில கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. சங்கீதம் 25 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 25:4. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அங்கே தாவீது சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு போதியும் என்று சொல்லி, உம்முடைய பாதையை எனக்கு போதித்தருளும் என்று தாவீது இங்கே தன்னுடைய காரியத்தில் எழுதுகிறார். கர்த்தருடைய வழியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு போதியும், உம்மை நான் அறிந்து கொள்ளணும், உடைய வழியை எனக்கு போதியும் என்று 27வது சங்கீதத்தில் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். சூழ்ந்திருக்கிற அநேக எதிராளிகள் உண்டு, இதற்கு மத்தியிலே செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அதற்கு முன்பதாக கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் எதிராளியுடைய வழியிலே போய்விடக்கூடாது. உம்முடைய வழி எது, அதை எனக்கு போதியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். 51வது சங்கீதத்தில் 13ஆம் வசனம். பாதகருக்கு உமது வழிகளை நான் உபதேசிப்பேன். அதுதான் கேட்கிறார். கர்த்தாவே, உம்முடைய வழியை போதியும், இந்த ஜனம் உம்முடைய ஜனம் என்பதை நினைத்தருளும். இந்த ஜனத்திற்கு நான் சொல்ல வேண்டும் உம்முடைய வழி எது என்று. ஆகவே நீர் எனக்கு என்ன செய்யும்? போதியும். வழியை எனக்கு போதியும். உம்மை நான் அறிவதற்கு, உம்மை குறித்து எனக்கு வெளிப்படுத்தும். இது ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். நான் பாதகருக்கு இந்த வழிகளை நான் உபதேசிக்கத்தக்கதாய் உடைய வழியை எனக்கு போதியும் என்று கேட்கிறார். 86வது சங்கீதத்தில் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமது வழிகளை எனக்கு நீர் போதிக்கும்படிக்கு, அந்த வழியில நான் நடக்கும்படிக்கு என் வழியை நீர் ஒருமுகப்படுத்தும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கு மோசேயினுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரிந்து பேசுவது, இது உம்முடைய ஜனங்கள், ஆகவே நீர் வழியை போதியும், நடக்க வேண்டிய வழிகளை காண்பியும், இது கிருபையை காண்பியும் என்று சொல்லி கேட்டாரே இங்கே மோசே. கர்த்தர் காண்பித்தாரா என்றால் சங்கீதத்தில் அந்த காரியத்தை தாவீது எழுதுகிறார். 103வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தம்முடைய வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அந்த வழியை காண்பித்தார். எதற்குரிய வழி? கர்த்தரை அறிகிறதற்கான வழி. அது ஒன்றும் கிருபை கிடைப்பதற்கான வழி. இதை காண்பிக்கிறார். தெய்வங்களை கண்டவர்கள் அவர்கள் ஜீவிக்க கூடாது. ஆனால் இங்கு மோசேக்கு கிருபை கிடைத்தது நிமித்தமாக தான் அவர் கர்த்தரை கண்ட பின்பதாகவும் அவர் ஜீவனம் பண்ணுகிறார். கர்த்தரை பார்த்த பின்பதாகவும் அவரோடு பேசினதற்கு பின்பதாகவும் ஜீவனோடு இருக்கிறார். பாருங்கள், இந்த யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்திலே நம் பின்பதை தொடர்ச்சியை வருகிற பொழுது அவர் இந்த வேண்டுதலுக்கு பின்பதாக, இந்த ஜெபத்திற்கு பின்பதாக, உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில கிருபை கிடைப்பதற்கும் எனக்கு உம்முடைய வழிகளை நீர் அறிவியும் என்று சொல்லி கேட்டாரே. இந்த ஜெபத்திற்கு பின்பதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர் கேட்கிறார், உங்களுடைய சமூகம் என்னோடே கொண்டு செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஒன்று உடைய சமூகம் முன்னாடி செல்லட்டும், நாங்கள் பின்தொடர்கிறோம். நம்முடைய சமூகம் வரவில்லை என்றால் இது எங்களை போக விட, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் போகாதிருப்பது நலம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே இன்னும் பின்னதாக பேசுகிற பொழுது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று மோசேயை நோக்கி 17வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறான். உமது மகிமையை காண்பியும், உண்மை நான் அறிந்து கொள்ளணும், நீர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் என்பது எனக்கு தெரியும், அந்த மகிமையை எனக்கு காண்பியும். உண்மை குறித்து நான் இன்னும் அறியணும், இன்னும் உண்மை அறியணும். நீ எவ்வளவு ஒரு பரிசுத்தர், இது எவ்வளவு உன்னதமானவர், உண்மை குறித்து நான் அறிந்து கொள்ளணும், நீர் வெளிப்படுத்தும், இந்த மகிமை எனக்கு காண்பியும் என்று கேட்கிறார். ஆகவே பாருங்கள், அப்படி பார்க்கும்படிக்காக அவர் ஒரு கண்மலையின் வெடிப்பிலை கொண்டு வைக்கப்படுகிறார். நீர் என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும்
என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்று ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்கிறார் 20வது வசனத்திலே. அதுக்கு பின்பதாக இதோ என் அண்டையில ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மகிமையை காண்பியும், மகிமையை காண்பியும், உம்மை குறித்து நான் அறிந்து கொள்ளுமா என்று சொல்லி கேட்ட மோசேக்கு என்ன சொல்லுகிறார்? கண்மலையின் வெடிப்பிலே நீ இரு, என் கரத்தினால் உன்னை நான் மூடுவேன். அந்த மகிமை அப்படியே உன்னை மூடும், நான் போக மட்டும் நீ அங்கே இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறார்கள் பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ நீ காணப்படாது. என் முகத்தை பார்க்க முடியாது, அது பிரகாசமானது, ஒருவரும் அது காணக்கூடாத அளவுக்கு அது பரிசுத்தம், அது அவ்வளவு பிரகாசமானது. ஆகவே நான் கடந்து போன பின்பதாக நீ என்னை பார்ப்பான், என் கரத்தினால் மூடுவேன் உன்னை என்று சொல்லி அந்த பிரசன்னத்தை குறித்து அவர் பேசுகிறார். மகிமையை காண்பேன் என்று சொன்னதற்கு, இன்னும் உண்மை நான் அறிந்து கொள்ளணும் என்று மோசே கேட்டதற்கு அந்த பதில் இப்படியா இருக்கிறது. 9ஆம் வசனம், அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே வாசிப்போம். 34ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். என் நடுவில் ஆண்டவர்கள் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ, எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரே, உடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். அந்த கண்மலை வெடிப்பிலே உமது கரத்தினால், அந்த பிரசன்னத்தினால் என்னை மூடினீரே, அந்த மகிமையினால் என்னை மூடினீரே, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளணும். இவர்களை நான் அந்த அனுபவத்தை மாத்திரம் பெற்றது மாத்திரமல்ல, எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும். இது எப்போ நடக்கிறது என்றால், முதலாவது கற்பலகையை உடைத்த பின்பதாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதுக்கு 34ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் பார்த்தால் அவர் சொல்கிறார், நீ அதே போல இன்னொரு 2 கற்பலகைகளை நீ இழைத்து கொண்டு வர வேண்டும், நீ மலையில் நிற்கிற பொழுது நான் உனக்கு எழுதி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதற்கு முன்பதாக தான் கேட்கிறார், கர்த்தாவே ஒரு வழிகளை எனக்கு காண்பியும், நீர் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். இயேசுவை குறித்து நாம் எங்கேயும் சொல்லுகிறோம், பிரசங்கிக்கிறோம், எல்லாம் சரிதான். கர்த்தரை குறித்து நாங்கள் தேவனுடைய ஜனங்களிடம் நாம் சொல்லிக் கொள்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தர் யார் என்று சொல்லி ஜனங்கள் நம்மிடத்துல கேட்பார்கள், ஆனால் நாம் எப்படி சொல்லுவோம், எப்படி கர்த்தரை குறித்து அறிக்கை செய்வோம்? ஒரு ஊழியத்தினுடைய வாலிபர் ஒரு ஆலயத்திற்கு வருகிற ஒரு வாலிபர் இடத்துல கேட்டார், இயேசுவை குறித்து ஏதாவது என் இடத்துல சொல்லு என்று சொன்னார். இயேசு யார் என்று சொல்லு என்று சொன்னார். அவன் சிரித்துக் கொண்டே நின்றான். நீ பல வருடங்களாய் ஆலயத்திற்கு வருகிறாய், ஆலயத்திலே முன்பதாய் நிற்கிறாய், வேத வசனங்களை எல்லாம் கேட்கிறாய், ஆண்டவர் யார் என்று சொல்லு என்று சொன்னால் அவன் கடைசி வரைக்கும் அவனால் சொல்ல தெரியவில்லை. இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ஆண்டவரை அறிகிற அறிவு உள்ளே இல்லை. அங்கு மோசே சொல்கிறார், உண்மை அறிவதற்கு நீர் என்னை வெளிப்படுத்தும், மகிமையை காண்பியும், ஜனங்களுக்கு போய் நான் சொல்ல வேண்டும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்ட மகா பரிசுத்தர், எப்படி மகா வல்லமை உள்ளவர், நான் போய் சொல்வதற்கு நீர் என்னை உண்மை அறிகிற அறிவை தான், உண்மை அறிந்து கொள்ளணும், எனக்கு கிருபையை கொடும் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அது என்ன காரியம் என்றால், யோவான் 17ஆவது அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். ஏன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சொல்லியிருக்கிறார், வழி இதுவே, நானே வழி, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் தேவ ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான், பிதாவை அறிந்திருக்கிறான், என்னை அறிந்தால் பிதாவை அறிந்திருக்கிறான் என்று எல்லாம் சொல்லுகிறார். என் மூலமாய்தான் பரலோகத்திற்கு வர முடியும் என்று சொல்லி ஒருவர் பரலோகத்திற்கு அழைக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது. எப்படிப்பட்டவர் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். தேவ மகிமையை நாம் காணணும். மோசே அதே தான் சொல்ல, மகிமையை எனக்கு காண்பியும். அவர் கண்மலையின் வெடிப்பில் அவருடைய கரத்தின் மகிமையினால் மூடுகிறார், பிரசன்னத்தினால் மூடுகிறார். 40 நாட்கள் மலைகளில் தங்கி இருந்தாலும் தேவ மகிமை மூடினதினாலே, தேவ பிரசன்னம் மூடினதினாலே, கர்த்தரை அறிகிற அந்த வாஞ்சை இருந்ததினாலே இந்த உலகத்தினுடைய உணவை குறித்த காரியமும் தாகத்தை குறித்த காரியமும் மோசேக்கு வரவில்லை. காரணம், கர்த்தரை அறிகிற அறிவுதான் மேன்மையா இருந்தது. அவரை இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் அறியணும், 40 நாட்கள் போதாது, இன்னும் நான் அவரை அறியணும். கற்பலகை கொடுப்பதற்காக வாங்குகிறது தான் போகிறார். ஆனால் 40 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கும் போது இன்னும் நான் உண்மை கற்றுக்கொள்ளணும், இன்னும் உடைய மகிமை நான் பார்க்கணும். 40 நாட்கள் அவர் இருக்கிறார். இன்னும் அதுக்கு 2வது முறைக்கு முன்பதாக தான் இந்த காரியத்தை பேசுகிறார். இன்னும் நம்மை அறிந்து கொள்ளணும், மகிமை எனக்கு காண்பையும் என்று சொல்லி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். எபேசியர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர்
தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தர வேண்டும் என்றும். ஆகவே கர்த்தரை அறிவதற்கு நீங்கள் பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் அளிக்கிற ஆவி. அவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு போதிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அது மகிமை எப்படிப்பட்டது, தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டது என்பதை அதை அடுத்த 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 4:11. பூரண புருஷராக வேண்டும். மோசேயை போல பூரண புருஷராகணும். இன்னும் கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இல்ல, அவருடைய மகிமையை காணணும். இன்னும் அவரை குறித்து நான் அறிந்து கொள்ளணும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது நான் ருசி பார்க்கணும். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது நான் ருசி பார்க்கணும். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது ருசி பார்க்கணும். அவருடைய பிரசனத்திற்குள் தங்கி இருப்பது எப்படி இருக்கும் ருசி பார்க்கணும். இன்னும் கர்த்தரை அறியணும். வசனம் அதான் சொல்கிறது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இதுல ஒருமைப்படணும். அவருடைய குறித்து அறிகிற அறிவில நாம் இன்னும் ஒருமைப்படணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டமின்றி என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதான் மோசே சொல்லுகிறார். அந்த 40 நாட்கள் அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது கீழே இருக்கிற ஜனங்களுடைய குறித்த எண்ணம் வரல, கீழே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த எண்ணம் வரல, கீழே இருக்கிற மற்ற உலக காரியங்களை குறித்த எண்ணங்கள் வரல. அங்க மலையில உச்சில் இருக்கிற பொழுது தேவ பிரசன்னத்தை குறித்த எண்ணம் மாத்திரமே இருந்தது. அவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த உலக காரியங்கள் எல்லாம் நஷ்டம் தான். ஓடிக்கொண்டிருக்கிற என்னென்ன காரியத்தை சம்பாதிக்கணும் எல்லாம் நஷ்டம் தான். எனக்கு எதை மேன்மையாக கருதுகிறேன்? கர்த்தரை அறிகிற அறிவு, அவரை அறிந்து கொள்ளுதல். அவர் யார், அவருடைய பிரசன்னம் என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவருடைய மகத்துவங்கள் என்ன, அவருடைய பிரசன்னமுடைய அனுபவம் என்ன, அதை நான் பெற்றுக்கொள்ளணும். அதை நான் மேன்மையாய் கருதுகிறதுனாலே இதையெல்லாம் எப்படி போகிறது? நஷ்டம் என்று போகிறது. 10ஆம் வசனத்துல பாருங்கள், இன்னும் அதை அழகாய் சொல்கிறார். 10ஆம் வசனத்துல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். இதற்காக முதலிருந்து பார்க்க உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கு அவர் எனக்காக எப்படி பாடுபட்டார், இதற்கு எவ்வளவு வேதனைப்பட்டார், அதனுடைய அனுபவங்கள், அதனுடைய மகிமையை மேன்மையை நான் உணர்ந்து கொள்ளணும். அவர் எனக்காக சிந்தின கல்வாரி ரத்தம், அந்த காரியங்கள் சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொள்ளணும். இன்னும் கர்த்தரை குறித்து அறியணும். ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் பாடுபடுவது எப்படி இவ்வளவு பெரிய கஷ்டம். அவர் நல்லவனா இருந்தால் ஒருவேளை பாடுபடலாம். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டாரு. அந்த மேன்மை என்ன, அதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எப்படி எனக்காய் கஷ்டப்பட்டு இருக்கிறீர், என்னுடைய பாவங்களுக்காக நீர் எப்படி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டீர், அவரை கேட்கணும். அவருடைய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், நான் அறிந்து கொள்ளணும். அதான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அங்கே சுதந்திரித்துக் கொண்டார். இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை குறித்து நான் அறிகிறதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிகிறதற்கும் இதெல்லாம் செய்கிறதுனால எதை நான் குப்பையா எண்ணுகிறேன் என்றால் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். உயிர்த்தெழுதலுடைய வல்லமையையும் அவருடைய எனக்காய் சிலுவையிலே சகித்த அந்த பாடுகளை நான் குறித்து அதை நான் அறிந்து கொள்வதுனாலே அதை தான் நான் மேன்மையா எண்ணுகிறேன். மற்ற எல்லாமே இதுதான் சொல்கிறார், குப்பை என்று விட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளாகிய
கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரதாய் நடந்து கொள்ளவும். நான் அடுத்த வசனத்தை கடைசியாக சொல்கிறார், வேண்டுதல் செய்கிறேன், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இதற்கு தேவனை அறிகிற அறிவில நீங்கள் விருத்தி அடையணும். இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை இருந்து கொண்டு விசுவாசிகளை இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னும் வளர்ந்து ஏறணும். இதுல கர்த்தரை அறிகிற அறிவிலே, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம். அந்த கடிதத்தினுடைய முதல் வாக்கியத்திலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி என்று எழுதுகிறார். ஆகவே அழைத்தவரை அறிவுகிற அறிவு, உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவு, இப்படி நடக்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் என்பதை உங்களை அழைத்து கொண்டு போகிறாரே, அவரை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆடு எப்படி தன்னுடைய மெய்ப்பனை அறிந்து கொள்ளுமோ, எப்படி மெய்ப்பனுடைய சத்தத்திற்கும் அவனுடைய நடவடிக்கைகளையும் அறிந்து கொண்டிருக்குமோ, அதே போல அவருடைய மந்தைகளாகிய நாம் மெய்ப்பனை அறிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பன் எப்படிப்பட்டவர், எந்த தன்மை உள்ளவர், எந்த இரக்கம் உள்ளவர், அதை ருசி பார்க்கணும், நாம் அறிந்து கொள்ளணும். அவர் எந்த அளவுக்கு அன்பில பூரணராக இருக்கிறார் அதை அறிந்து கொள்ளணும், அவருடைய பண்பை அறிந்து கொள்ளணும். இன்னும் அதே கடிதத்தில் 3வது அதிகாரம் 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவரை அறிவிலே வளருங்கள் என்று அவர் கடிதத்தில் 2வது கடிதத்தை எழுதி முடிக்கிறார். நீங்கள் அப்படியே இருப்பது நல்லதில்ல, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். நாளுக்கு நாள் அவருடைய அனுபவங்களை எல்லாம் கேளுங்கள். அவருடைய அறிகிற அறிவு உங்களுக்குள் வளர வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காய்ப்பட்ட பாடு, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன, எங்களுக்காய்ப்பட்ட பாடுகளின் மேன்மை என்ன, இதையெல்லாம் அவரிடத்துல கேட்டு நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவு வேண்டும். மோசே அதை தான் கேட்கிறார். நான் உம்மை அறிவதற்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைப்பதற்கும் இந்த வழியை எனக்கு போதியும், அந்த வழியை எனக்கு போன்று உம்மை நான் எப்படி ஆகிலும் அறிந்து கொள்ளணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் என்று அது முதலிலே கேட்கிறார். உம்மை ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று உம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னதும் அவர் சொல்லுகிறார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி 7 நாள் பரிசுத்தப்படுத்தி தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் தோய்த்து தங்கள் சரீரங்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தட்டும். அதுக்கு பின்பதாய் நீ மலையின் ஓரங்களிலே நிற்க சொல், அந்த மகிமையை ஜனங்கள் காண்பார்கள். பரிசுத்தப்படுத்தணும், அதுதான் வழி கர்த்தரை பார்ப்பதற்கு. மோசே கேட்கிறார், நான் இன்னும் உம்மை அறியணும், அதற்கான வழி என்ன, அதை போதியும். அதுதான் 33ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். இன்னும் உம்மை நான் அறியணும், இன்னும் உம்முடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும், அதற்குரிய வழியை எனக்கு போதியும். எரேமியா 9ஆம் அதிகாரம் கடைசியா, எரேமியா 9வது அதிகாரம் 23-24 வசனங்களில், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் அவர் என்று சொல்லி அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவாய் கிருபை செய்கிறார், எவ்வளவாய் நீதி செய்கிறார், எவ்வளவாய் நியாயம் செய்கிறார் என்பதை குறித்த அந்த அறிகிற அறிவை, அதை உணர்ந்ததை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வசனம் அதான் சொல்லுகிறது, அந்த கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். உலகத்தை செல்வனாயிருக்கிறது, ஐஸ்வர்யனாயிருக்கிறது, பராக்கிரமசாலி, இதை குறித்து மேன்மை பாராட்டதே. உலகத்திலே நான் நீதி நியாயத்தை செய்கிற தேவனை குறித்து நீ அறிந்திருக்கிறதுனாலே அதை குறித்து மேன்மை பாராட்டு. கர்த்தர் யார் என்று அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அவருடைய சமூகத்தை கேட்போம், ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், உம்முடைய பிரசன்னத்திற்குள் தங்கி இருக்கிற கிருபையை தாரும். தேவ பிரசன்னத்திற்குள் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரசன்னத்தில் தங்கி இருப்பது, அவரோடு பேசுவது, காத்திருப்பது எவ்வளவு மேன்மை என்பதை உணர்ந்து கொள்ளணும். இதை குறித்து பேச வேண்டும் என அநேக காரியங்களை பேசலாம். ஆகவே நம் சுருக்கம் நேரம் காரணமாக நம் சுருக்கமாய் முடிக்கிறோம். ஆகவே மோசே கேட்டது போல, ஆண்டவரே உம்மை நான் அறியணும், இன்னும் உம்மை அறியணும், எனக்கு வெளிப்படுத்தும் என்று அந்த வழிகளை எனக்கு போதியும் என்று கேட்போம். கர்த்தர் நம்ம வழிகளை அறிந்து கொள்வதற்கு அவர் உதவி செய்வார்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, மோசேயினுடைய இந்த சிறிய ஜெபத்தை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, அறிந்து கொள்வதற்கும் உம்முடைய கண்களில் கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கும் வழி எது என்று எனக்கு போதியும், வழியை எனக்கு போதியும், அந்த வழியை எனக்கு காண்பியும். நான் உம்மை அறிந்து கொள்ளணும், பிரசன்னத்திற்குள் எப்போதும் தங்கி இருக்கிற அந்த பிரசன்னத்தின் மேன்மையை நான் உணர்ந்து கொள்ளணும், தேவ மகிமையை நான் உணரணும், அந்த தேவ மகிமை நான் காணணும்.
இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்பதை நீர் நினைத்தரணும். இந்த ஜனங்களுக்கு நான் உம்மை அறிவிக்க வேண்டுமானால் எனக்கு அப்படிப்பட்ட முதல் பிரசன்னம் வேணும். நான் உம்மை அறியணும். அப்போதான் இந்த ஜனங்களுக்கு உம்மை குறித்து நான் வெளிப்படுத்த முடியும், உம்மை குறித்து நான் பேச முடியும். எனக்கே அனுபவம் இல்லை என்றால், எனக்கே நீர் யார் என்று தெரியவில்லை என்றால் இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி அறிவிப்பது? மோசேயினுடைய கேள்வியா இருந்தது போல, ஆண்டவரே மோசேக்கு நீர் வெளிப்படுத்தினீர். அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து உமது கரத்தின் மகிமையினால் மூடி நீர் கடந்து போக மட்டும் அந்த மகிமை மூடினது. ஆண்டவரே, தேவ பிரசன்னத்துக்குள் இருந்த உன்னதமான அனுபவம் இருந்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை தருவீராக. நாங்கள் தேவ பாதத்தில் கூடி ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு பிரசன்னத்திற்காய் ஒரு மகிமையை காண்பதற்காய் நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடிதத்தை எழுதுகிற போது அதைதான் சொல்லுகிறார் பவுல், ஒருமனப்படுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யுங்கள் என்று. ஆண்டவர் அவ்வளவாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாட உண்மை குறித்து அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இப்படி உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்ன, அதை நாங்கள் எல்லாரும் அறியணும், எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. என்னுடைய சிலுவை பாடுகளினுடைய மரணம் எவ்வளவு மேன்மையானது, அதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளணும், எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உண்மை அறிகிற அறிவை தருவீராக. எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர், எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறீர், எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறீர், இது எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளணும். உண்மை அறிகிற அறிவை தருவீராக. தொடர்ந்து உண்மையில் வளர்ந்து பிறகு கர்த்தர் கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வீராக. இந்த தேவ மகிமையை அறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அவர் எங்களுக்குள் இருந்து உதவி செய்வீராக. இன்னும் உண்மை அறிந்து கொள்ளணும், இன்னும் உடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதில் நடக்கத்தக்க இந்த வழிகளை எங்களுக்கு போதிப்பீராக. இந்த நாளில் பணிக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வேலைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க, தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்திருங்க. இந்த கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பணிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் பாதுகாவல் இருக்கட்டும். அதனுடைய பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாவலையும் அதனுடைய கிருபைகளையும் கர்த்தர் கொடுத்து பலத்தல் கட்டி வழி நடத்துங்க. உங்க கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை அறிகிற அறிவியல் வளர்ந்தேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.